அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் முனைவர் வே. ராஜா, கே.எஸ். ரங்கசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு. அதில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் நாட்டுப்புறவியல். அதில் ஓமலூர் வட்டார நாட்டுப்புற வழக்காற்றியல் பற்றி பேச வருகிறேன். நாம் சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், இந்த மாதிரி நிறையா இக்கால இலக்கியம் படிச்சுட்டு வரோம். ஆனால் வாய்மொழி இலக்கியங்கிற நாட்டார் கலை பற்றி யாரும் சொல்கிறதில்ல. நம்ம ஓமலூர் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரலாம் பாரம்பரிய முறைப்படி எப்படி சடங்கு செய்கிறாங்கிறது தான் இதோட விரிவாக்கம். நேரம் கருதி சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அதாவது இங்கே வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த போது தாய்மாமன் பார்த்திங்கன்னா அந்த சக்கரை தண்ணி ஊற்றுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு தாய்மாமனுடைய அனுமதி கேட்குறது, பெண் தூக்குறது, அதே அந்த மணவரை சுற்றி கொண்டு வந்து அமர வைக்கிறது. அதே மாதிரி இறந்த பின்னால் பார்த்தீங்கன்னா தாய் வீட்டு அந்த கோடி இது மாதிரி வரதெல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி சிறு தெய்வங்கள்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இங்கே தனி அந்தணர்கள் யாரும் பூஜை கிடையாது. அதை அந்த குடும்ப தலைவர் யாராவது பூசாரியாக பூஜை செஞ்சு வைப்பார். அதே மாதிரி முதல் நெல் அறுவடையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு தானிய வகையாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டுப்புற தெய்வங்கள் அவங்களே காட்டில் வச்சுருப்பாங்களோ அதுக்கு பார்த்திங்கன்னா படைச்சிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதை வியாபாரம் செய்வாங்க. இதனோட என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.